ஏஐ வந்து நமக்கு உண்மையாகவே நல்லது பண்ணுதா இல்லை கெட்டது பண்ணுதான்னு கேட்டால் ரெண்டுமே பண்ணுது. ஆனால் இன்னைக்கு அதோட பாசிட்டிவ் சைடை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அது கண்டுபிடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு காரை டிசைன் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். டிசைன் பண்ணி ரன் பண்ண வைக்க போகிறீங்க. இப்போ அதுக்கு ஒரு பிளான் வச்சுருப்பீங்களா, அதுதான் அந்த டிஎன்ஏ. நம்ம ஹியூமன் பாடி எப்படி இருக்கணுன்றதை வந்து டிஎன்ஏ தான் வந்து டிசைட் பண்ணுது. இப்போது காரில் இருக்க ஒர்க்கிங் பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டியரிங்கு, இன்ஜினு, பிரேக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, இது வந்து ப்ரோட்டீன்ஸ். நம்ம ஹியூமன் பாடியில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு ப்ரோட்டீன் வந்து ஒரு வேலையை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஸ்லாம் வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது வந்து ஹீமோக்ளோபின் தான். அண்ட் வந்து இன்சுலின் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க எனர்ஜியை வந்து ப்ராப்பராக எல்லா செல்ஸ்க்கும் சப்ளை பண்ணுறது வந்து இன்சுலின் தான். இந்த மாதிரி பல ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம ஹியூமன் பாடியில் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து ஒரு காரில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இன்ஜினில் வந்து ஒரு பிரச்சனை, ஓகேவா? இப்போ வந்து மெக்கானிக் என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து இன்ஜின் எப்படி இருக்குன்றது வந்து தெரியும், அதை வந்து ரிப்பேர் பண்ணுவார். இதை இந்த சைட் வாங்கினேன், இப்போ ப்ரோட்டீனில் ஏதோ வந்து பிரச்சனை, இதை நம்ம க்யூர் பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்மளால் முடியாது. ஏன்னா நமக்கு அந்த ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் வந்து தெரியாது. ஸோ வந்து இதை தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப காலமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இதை கண்டுபிடிக்க. ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் வந்து கண்டுபிடிச்சது எப்போனா 1950s வந்து ஃபஸ்ட்டு ப்ரோட்டீனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது, பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆஃப்டர் 60 years வந்து 1,70,000 ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஓகே நிறைய கண்டுபிடிச்சுமான்னு பார்த்தா இல்லை. இது வந்து ஒன்லி 0.07% தான், 1% கூட இல்லை. இன்னும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 99% இருக்குது. இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நீங்களே ஒரு எஸ்டிமேஷன் போடுங்க எவ்வளோ வருஷம் ஆகுது. இப்போது சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை முதல்ல வந்து ஏஐ கிட்ட கொடுக்குறாங்க. ஏஐ கிட்ட கொடுத்து ப்ரோட்டீன்ஸ் வந்து இது வரையும் எப்படி ஃபோல்ட் ஆகிருக்கு, ஃப்யூச்சரில் வந்து எப்படி ஃபோல்ட் ஆகும் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் சில பல கேல்குலேஷன்ஸ்லாம் போட்டு ரிசல்ட்டை வந்து தந்திருக்கு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டாப்பு டக்கருங்க, உண்மையாக தான். நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க மொத்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து கண்டுபிடிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லியன் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர், அதுவும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் வந்து அது கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ப்ரோட்டீன் கிடச்சிருச்சு. அது மூலமாக நம்ம ட்ரக்ஸ் செலுத்தி அதை எப்படி க்யூர் பண்ணுற அப்படி விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா தான் ஏஐ வந்து பல தீய விஷயங்களை செஞ்சாலும் சில நல்ல விஷயத்தையும் செய்யுது. அதாவது இந்த மாதிரி இது மூலமாக ஒரு 4 பேரோட வாழ்க்கை வந்து நல்லா இருந்தால் நல்ல விஷயம் தானே.